ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பயாஸ், லீனியரிட்டி, ஸ்டெபிலிட்டி அப்படின்னு என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முதல்ல இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. இந்த பயாஸ் ஸ்டடி, லீனியரிட்டி ஸ்டடி, ஸ்டெபிலிட்டி ஸ்டடி, இந்த 3 ஸ்டடி இருக்கு இல்லையா, இது வந்து MSA அப்புறம் கேலிப்ரேஷன் இருக்கு இல்லையா, அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டடியாக வந்து பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு இது ஒரு பார்ட் கூட சேர்ந்து இருக்கும், அப்புறம் ஒரு பார்ட் கோடையும் நேரடியாகவும் தொடர்புலையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த 3 ஸ்டடியும். நெக்ஸ்ட்டு இந்த அனலைசஸ் ஆப்ரேஷன் அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம ப்ராசஸ்ஸு இல்லைனா சிஸ்டம் வந்து வலுப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பயாஸ் ஸ்டடி, லீனியரிட்டி ஸ்டடி, ஸ்டெபிலிட்டி ஸ்டடி, இந்த 3 ஸ்டடியும் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ராசஸ்லனா சிஸ்டம் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண முடியும், இன்னும் கொஞ்சம் வலு சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பயாஸ்னால் என்னென்னு பார்ப்போம். பயாஸ்னால் ஒரு பொருளை மெஷர் பண்ணி வரும் அப்சர்வ்டு ஆவரேஜ் மெஷர்மெண்ட் வேல்யூக்கும் ரெஃபரன்ஸ் வேல்யூக்கும் உள்ள வித்தியாசம் தான் வந்து பயாஸ்னு சொல்லியிருக்காங்க. இதில் ரெஃபரன்ஸ் வேல்யூன்னு சொல்கிறது வந்து அக்செப்டட் ரெஃபரன்ஸ், அதுதான் வந்துட்டு ரெஃபரன்ஸ் வேல்யூன்னு சொல்கிறோம். அக்செப்டட் ரெஃபரன்ஸ்னால் இப்போ ஒரு கஸ்டமர் வந்து இல்லைனா ஒரு டிராயிங் வந்து தந்திருக்காங்கன்னா அந்த டிராயிங்க்கு அவங்களே ஒரு டைமென்ஷன் தந்திருப்பாங்க. இந்த இந்த ஓடி வந்து இவ்வளோ தான் இருக்கணும், ஐடி வந்து இவ்வளோ தான் இருக்கணும், வித்து வந்து இவ்வளோ இருக்கணும் அப்படின்ட்டு. அதுதான் வந்துட்டு இது அக்செப்டட் ரெஃபரன்ஸு, இல்லைனா ட்ரூ வேல்யூ, இல்லைனா மாஸ்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பயாஸை எதுலேருந்து எடுக்க முடியும்னா, மெஷரிங் எக்யூப்மெண்ட்டை வச்சு நிறைய முறை மெஷர்மெண்ட் எடுத்து வர ஹையர் லெவல் வேல்யூஸை ஆவரேஜ் பண்ணி அதிலேருந்து இந்த பயாஸ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். இது வந்து வேறு விதமாக சொல்லணும்னா, மெஷர்டு வேல்யூக்கும் ஸ்டாண்டர்ட் வேல்யூக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ் தான் வந்துட்டு பயாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பயாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஆப்ரேட்டர் அண்ட் பார்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து செக் பண்ணுற ஒரு இம்பார்ட்டன்ட் செக் தான் வந்துட்டு பயாஸ்ன்னு சொல்கிறோம். இதுவும் MSA இருக்கு இல்லையா, MSAனா மெஷர்மெண்ட் சிஸ்டம் அனலைசஸ், அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் தான் இந்த பயாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பயாஸ் ஸ்டடி வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண போகிற பார்ட்டுக்கான அக்செப்டட் ரெஃபரன்ஸ் வேல்யூ என்னன்ட்டு ஃபஸ்ட்டு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்செப்டட் ரெஃபரன்ஸ் வேல்யூனா மாஸ்டர்ஸ் வேல்யூ, இல்லைனா ட்ராயிங்கில் கொடுத்துருக்க அந்த வேல்யூ இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு அக்செப்டட் ரெஃபரன்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எக்யூப்மெண்ட்டோட லேஅவுட் இன்ஸ்பெக்ஷனை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேஜை வந்து எவால்யூவேட் பண்ணும்போது குறைஞ்சது 10 முறை வந்து ஒரு பார்ட்டை வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த 10 பார்ட்டுக்கான ரீடிங் இருக்கு இல்லையா, அந்த ரீடிங்கை வச்சு ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு பயாஸ்னால் என்னென்னா அப்சர்வ்டு ஆவரேஜ் வேல்யூ மைனஸ் ரெஃபரன்ஸ் வேல்யூ. அப்சர்வ்டு ஆவரேஜ் வேல்யூனா அந்த 10 பார்ட்டுக்கான ரீடிங் எடுத்திருப்போம்ல, அதுக்கு ஒரு ஆவரேஜ் எடுத்திருப்போம், அதுதான் அந்த அப்சர்வ்டு ஆவரேஜ் வேல்யூ. மைனஸ் ரெஃபரன்ஸ் வேல்யூன்றது மாஸ்டர் வேல்யூ இல்லைனா ஸ்டாண்டர்ட் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். அது இப்போ 10.2 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்சர்வ்டு ஆவரேஜ் வேல்யூ. ரெஃபரன்ஸ் வேல்யூ வந்து 10 இருக்குது. ஓகே, இதுக்கு பயாஸ் எவ்வளோனா 0.2, இதுதான் வந்துட்டு பயாஸ் வேல்யூ. ஓகே, இந்த பயாஸ்க்கான பாசிபிள் காசஸ், ஃபெயிலியர் ஆகிறதுக்கான பாசிபிள் காசஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணுற சென்சாரு இல்லைனா இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ப்ராப்பராக வந்து கால்குலேட் பண்ணலாம், இந்த பயாஸ் வந்து ஃபெயிலியர் ஆகும். நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணவில்லைன்னா இந்த பயாஸ் ஸ்டடி வந்து ஃபெயிலியர் ஆகும். நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் வந்து கிளியராக இல்லைனாலும் இந்த பயாஸ் ஸ்டடி வந்து ஃபெயிலியர் ஆகும். நெக்ஸ்ட்டு மனிதனால் வந்து, அதாவது ஒரு ஹியூமனால் வந்து மெஷர் பண்ணுறது எவ்வளோ அப்படின்ட்டு செட் பண்ணலனாலும் இந்த பயாஸ் ஸ்டடி வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து லீனியரிட்டி. லீனியரிட்டின்றது கேஜோட பயாஸ் வேல்யூ வழியாக எதிர்பார்க்கும் ஆப்ரேட்டிங் ரேஞ்சோட டிஃப்ரென்ஸ் தான் வந்து லீனியரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மகிட்ட 300 mm வெர்னியர் கேலிப்பர் இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து கேலிப்ரேஷன் டைம் அப்போ ஒரு மாஸ்டர் கேஜ், அதாவது 300 mm இருக்கிற ஒரு பிளாக் கூட வச்சுட்டு மெஷர் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி மெஷர் பண்ணி பார்க்கும்போது அந்த வெர்னியரில் ஏதாவது வேரியேஷன் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அந்த வெர்னியரை வந்து ஃபர்தராக யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு நம்ம முடிவு எடுக்கிறதுக்கும் இந்த லீனியரிட்டி வந்துட்டு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. அதாவது இந்த லீனியரிட்டினா இப்போ ஒரு வெர்னியர் வச்சு மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அதை 10 mm மெஷர் பண்ணும்போது ப்ளஸில் வந்து 0.2 வந்து பயாஸ் வேல்யூ, பயாஸ் வந்து 0.2 அப்படின்னு வச்சுக்கோங்க.
ப்ளஸில் வந்துட்டு 0.2 வந்து காட்டணும் 10 mm மெஷர் பண்ணும்போது. அதே 50 mm மெஷர் பண்ணும்போதும் ப்ளஸில் 0.2, 100 mm மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா ப்ளஸில் 0.2 அப்படி காட்டணும். அப்படி காட்டாமல் 10 mmக்கு ப்ளஸில் வந்து 0.2, 50 mmக்கு ப்ளஸில் 0.15, 100 mm மெஷர் பண்ணும்போது 0.1 அப்படின்ட்டு ஏதாவது வேரியேஷன் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து நம்ம லீனியாரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அந்த லீனியாரிட்டி வந்து அந்த காலிப்ரேஷன் டைம் அப்போ செக் பண்ணி பார்க்கும்போது ஈஸியாக அந்த வெர்னியரை வந்து ஃபர்தராக யூஸ் பண்ணலாமா, இல்லை என்ன சர்வீஸ் தேவைப்படுதா, இல்லை ஸ்க்ராப் பண்ணலாமா அப்படின்ட்டு முடிவெடுக்க முடியும். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து லினியாரிட்டி ஸ்டடி வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். இதில் வேறு ஆப்ரேட்டிங் ரேஞ்ச்னால் வேறு டைமென்ஷனில் இருக்கிற 5 to 8 பார்ட்டை வந்து எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லேஅவுட் இன்ஸ்பெக்ஷனில் சொல்லியிருக்க அந்த ரெஃபரன்ஸ் வேல்யூ இருக்கும் இல்லையா, ஒரு பார்ட்டுக்கான ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட் வேல்யூ இருக்கும் இல்லையா, அந்த வேல்யூ வந்து என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த பார்ட்டை எடுத்து வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு ஆப்ரேட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணி இந்த பார்ட்டை வந்து மெஷர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பார்ட்லேயும் 10 to 12 டைம் வந்துட்டு தொடர்ந்து அந்த வேல்யூஸை வந்து மெஷர் பண்ணி ரீடிங் எடுத்து நோட் பண்ணி வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு ரெஃபரன்ஸ் வேல்யூக்கு அகைன்ஸ்டாக வந்து பார்ட்டோட பயாஸை வந்து கால்குலேட் பண்ணணும். அதாவது ஒரு பார்ட்டு அந்த வெர்னியர் கேலிபர் இருக்குன்னா அதுக்கு பயாஸ் ஒன்று இருக்கும், அதை வந்துட்டு அந்த ரெஃபரன்ஸ் வேல்யூக்கு அகைன்ஸ்டாக வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லீனியரிட்டி வந்து எதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, மெஷர் பண்ணி கிடைக்கிற வேல்யூஸை வச்சு பாயிண்ட் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் லைன் வரைஞ்சிச்சுன்னா லைட்டாக ஸ்லோப்பாக இருக்கும். அதுதான் வந்துட்டு நம்ம லீனியரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். லைட்டாக ஸ்லோப்பாக இருந்துச்சுன்னா அந்த லீனியரிட்டி வந்து ஓகே. ரொம்ப டேப்பராக இருக்குது அப்படின்னா அந்த லைன் வந்து ரொம்ப டேப்பராக அந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஜாயின் பண்ணும்போது லைன் வந்து ரொம்ப டேப்பராக இருக்குன்னா அந்த லீனியரிட்டி வந்து ஃபெயில் ஆகிருக்கு அப்படின்ட்டு நம்ம ஈஸியாக அந்த ட்ராயிங் பார்த்தோம் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஸ்டெபிலிட்டி ஸ்டடினா என்னென்னு பார்ப்போம். ஸ்டெபிலிட்டி ஸ்டடினா ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் ஒரு மாஸ்டர் ஆர் பார்ட்டோட சிங்கிள் கேரக்டரிஸ்டிக்ஸு, அதாவது ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஓடி இல்லைனா ஐடி இல்லைனா வித்து லென்த்து ஏதாவது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து மெஷர் பண்ணி அந்த மெஷரிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணிவிட்டு அதிலேருந்து கிடைக்கும் இல்லையா, மெஷர் பண்ணி கிடைக்கும் இல்லையா வேல்யூஸ், அந்த வேல்யூஸில் இருக்க டோட்டல் வேரியேஷனை தான் வந்து நம்ம ஸ்டெபிலிட்டி ஸ்டடி அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து வேறு விதமாக சொன்னால் டிஃப்ரெண்ட் டைமில் ஒரே பர்சன் ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரே ஆப்ஜெக்டை ஒரே இடத்துல வந்து நிறைய முறை மெஷர் பண்ணி எடுத்து எழுதுகிற ஒரு ரிப்போர்ட் தான் வந்துட்டு இந்த ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த எடுத்து எழுதுகிறாங்கல்ல அதுக்கு ஒரு டைம் பீரியடுக்கும் ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னு மெஷர் பண்ணிவிட்டு அதை வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு எழுதுவாங்க. அப்படி எழுதுகிற வேல்யூஸில் ஏதாவது வேரியேஷன் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த ஸ்டெபிலிட்டி ஸ்டடி அப்படின்னு சொல்கிறோம். இந்த இதில் வந்துட்டு வேல்யூஸ் எல்லாம் ஒரே மாதிரியாக வரணும். இல்லைனா அந்த ஆப்ரேட்டரை வந்து சேஞ்ச் பண்ணலாம், இல்லைனா இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து காலிப்ரேஷன் பண்ணலாம், இல்லைனா இன்ஸ்ட்ருமெண்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு டைம் பீரியட்லேயும் எடுத்த ரீடிங் வந்து மற்ற ரீடிங்கோட சிமிலராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்படி சிமிலராக இருந்துச்சுன்னா அந்த மெஷரிங் சிஸ்டத்தை வந்து குட் ஸ்டெபிலிட்டி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் ரீடிங் இருக்கு இல்லையா, அந்த எல்லாம் ஹவர்லி எடுத்துகிட்டு அதை வந்து ஆவரேஜ் எடுப்போம் இல்லையா, அந்த ஆவரேஜ் ரீடிங்கில் எதாவது டிஃபர் ஆகுது, அது வேல்யூஸ் வந்து ஒரு டைம் பீரியட்க்கும் டிஃபர் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து நாட் குட் ஸ்டெபிலிட்டி ஸ்டடி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ லாஸ்ட்டாக இந்த பயாஸு லீனியாரிட்டி ஸ்டெபிலிட்டினா என்னென்னு ஷார்ட்டாக சொல்கிறேன். பயாஸ்னால் அப்சர்வ்டு வேல்யூக்கும் ரெஃபரன்ஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, ஸ்டாண்டர்ட் வேல்யூ மாஸ்டர் வேல்யூன்னு சொல்கிறோம்ல, அதுக்கும் இருக்க டிஃப்ரெண்ட் தான் வந்துட்டு பயாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு வெர்னியர் வச்சு மெஷர் பண்ணுறோன்னா மாஸ்டர் வேல்யூ வந்து 10 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, 10 mm இருக்குது, ஒரு லென்த் இருக்குது, ஒரு பார்ட் இருக்குன்னா அதை வந்து மெஷர் பண்ணி பார்க்கும்போது அப்சர்வ்டு வந்து 10.2 வருது அப்படின்னா அந்த 0.2 இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு பயாஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு லீனியாரிட்டினா வேறு டைமென்ஷன் இருக்க பார்ட்டை வந்து மெஷர் பண்ணும்போது ஏதாவது பயாஸ் வேல்யூ வந்து மாறுது அப்படின்னா அது எவ்வளோ மாறி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த வந்து லீனியாரிட்டி. ஓகே, இந்த லீனியாரிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது வந்து பயாஸ் ஸ்டடி தான் வந்து செக் பண்ணோம். இப்போ ஒரு 150 mm வெர்னியருக்கு வச்சு செக் பண்ணியிருக்கோம், அதுக்கு பயாஸ் வந்து 0.2 வந்து இருக்குது. பயாஸ் வந்து அந்த வெர்னியருக்கு 0.2 பயாஸ்னால் வேரியேஷன் இருக்குது இல்லையா, 0.2 வந்து ப்ளஸில் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். இப்போ அந்த வெர்னியர் எடுத்துகிட்டு வந்து லீனியாரிட்டி வந்து செக் பண்ணோம். லீனியாரிட்டி செக் பண்ணும்போது 10 mm வந்து செக் பண்ணுறோம், அதில் வந்து 0.2 வந்து வேரியேஷன் காட்டுது. அதே ஒரு 50 mm செக் பண்ணும்போது அப்பயும் ஒரு 0.2 வந்து காட்டுது.
ஒரு 100 mm செக் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு 0.1 வந்து வேரியேஷன் காட்டுது அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த லீனியாரிட்டி ஸ்டடி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்டெபிலிட்டினா டிஃப்ரெண்ட் டைம் பீரியடில் எடுக்கிற ரீடிங் இருக்கு இல்லையா, அந்த ரீடிங்கோட வேல்யூவில் எதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஒரு ஸ்டடி தான் வந்து இந்த ஸ்டெபிலிட்டி ஸ்டடி. இந்த டிஃப்ரெண்ட் டைம் பீரியடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்துட்டு இப்போ ஒரு 20 டேஸ் வந்து வச்சுருப்பாங்க. 20 டேஸ்க்கு கண்டினியூஸாக வந்துட்டு ஒரு பார்ட் எடுத்து மெஷர் பண்ணணும். இப்போ காலையில் ஒரு 10 o'clock வந்து அந்த பார்ட் எடுத்து மெஷர் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டே வந்து 10 o'clock எடுத்து மெஷர் பண்ணுவார் அந்த ஆப்ரேட்டர். செகண்ட் டே அடுத்த நாளும் அதே 10 o'clock வந்து எடுத்து மெஷர் பண்ணி வைப்பார். அப்படி ஒரு 20 டேஸ்க்கு வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஒரு 5 ரீடிங் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 o'clock வந்துட்டு ஒரு அதை கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுருக்க இடத்துல ஒரு 5 ரீடிங் எடுக்கிறாரு. டிஃப்ரெண்ட் வேல்யூ வரும் இல்லையா, அந்த டிஃப்ரெண்ட் வேல்யூ எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு ஆவரேஜ் எடுத்து வச்சுருப்பார். அதே மாதிரி டெய்லி ஒரு பார்ட் அந்த ஒரே பார்ட்டுக்கு டெய்லி ஆவரேஜ் எடுத்து எழுதி வைப்பார். அப்படி எழுதுறதுனால டிஃப்ரெண்ட் டைமில் எவ்வளோ அந்த பார்ட்டோட டைமென்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுது, டிஃப்ரெண்ட் டேஸ் டிஃப்ரெண்ட் டைம்ஸ்னால அந்த பார்ட்டோட டைமென்ஷன் வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஸ்டெபிலிட்டி ஸ்டடி. ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறது வந்து பயாஸ் ஸ்டடி தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். செகண்ட் வந்து லீனியாரிட்டி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். தேர்டு வந்துட்டு தான் இந்த ஸ்டெபிலிட்டி ஸ்டடியை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த 3 ஸ்டடியும் பாஸ் ஆனதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம கேஜ் அண்ட் ஆர்ஆர் ரிப்பீட்டபிலிட்டி ரீப்ரொடியூசிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா, அந்த ஸ்டடியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இதுதான் இந்த எம்எஸ்ஏவோட ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு எம்எஸ்ஏவில் பயாஸு, லீனியாரிட்டி, ஸ்டெபிலிட்டி, அதுக்கப்புறம் தான் ரிப்பீட்டபிலிட்டி, ரீப்ரொடியூசிபிலிட்டி அப்படின்னு வரும். ஃபஸ்ட்டு பயாஸ் பாஸ் ஆகிருக்கணும். பயாஸ் பாஸ் ஆச்சுன்னா தான் நெக்ஸ்ட்டு லீனியாரிட்டி வரும். லீனியாரிட்டி பாஸ் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்டெபிலிட்டி பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபோர்த்தாக வந்து ரிப்பீட்டபிலிட்டி பண்ணணும். ரிப்பீட்டபிலிட்டினா ரீப்ரொடியூசிபிலிட்டினா என்னன்ட்டு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்துருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். எம்எஸ்ஏ என்னன்ட்டு ஃபுல்லாகவே ஒரு வீடியோவை போட்டிருக்கேன், பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ட்டு. அது பார்க்காதவங்களும் போய் பாருங்கள். ஓகே, பயாஸு, லீனியாரிட்டி, ஸ்டெபிலிட்டி அப்படின்னா என்னன்ட்டு அவங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்